ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம யாரிடமும் ஏமாறாம இருக்க, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ள கோரோசனை தெய்வீக மூலிகை பொருளா கருதப்படுது. தெய்வீக மூலிகை பொருட்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய இந்த கோரோசனை நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். பூஜை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய தெய்வீக வாசம் இறையாற்றலை நம்மை உணர வைக்கும் சக்தி கொண்டுள்ளதா சொல்லப்படுது. இதை தினமும் முறையா நெற்றியில இட்டுக்கொண்டா நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தும் நம்மை நெருங்காது என சொல்றாங்க. பலரும் பணம் கொடுத்து ஏமாறுவாங்க. இது பலருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று. உங்களுக்கு நேரம் சரியில்லாதப்போ இது போலெல்லாம் நடக்க வாய்ப்புகள் உண்டு என சொல்வாங்க. நீங்க என்னதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் நேரம் சரியில்லாம இருக்கும் பொழுது ஏமாற்றத்தை நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் என சொல்வாங்க. அதுபோல கூடவே இருந்து கொண்டு துரோகம் செய்பவர்களும் அதிகம் பேர் இருக்காங்க. இதுபோல பணத்தை கொடுத்து ஏமாறுவது, சொத்தை கொடுத்து ஏமாறுவது, பிறருக்கு அன்பை கொடுத்து ஏமாறுவது, இப்படி நம்மை சுற்றி ஒரு ஏமாற்று கூட்டம் இருந்து கொண்டே இருப்பாங்க. இத்தகையவர்களிடமிருந்து விலகி செல்லவும், இவங்க சூழ்ச்சி வலையில சிக்கிக் கொள்ளாம இருக்கவும், நம்ம நேரத்தை சரியா மாற்றிக்கொள்ளவும் இந்த கோரோசனைய தினமும் நெற்றியில இட்டுக்கொள்ள வேண்டும் என சொல்றாங்க. பசுமாட்டோட பித்தப்பையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பித்தம் தான் கோரோசனை என சொல்லப்படுது. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த கோரோசனையை வாங்கி இதை கோவில்களுக்கு தானமா கொடுப்பதன் மூலமா உங்களுக்கு அதிக புண்ணிய பலன்கள் வந்து சேரும் எனவும் சொல்லப்படுது. கோரோசனை தானம் செய்வது குல விருத்திக்கு வழிவகுக்கும் என சொல்றாங்க. அபிஷேக பொருட்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கோரோசனை தெய்வீக அம்சம் வாய்ந்தது என சொல்றாங்க. இதை நீங்க வலது கை மோதிர விரலால தொட்டுக்கொள்ள வேண்டும். தினமும் காலையில் எழுந்ததும் உங்க இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குல தெய்வத்தை மனதார வேண்டி பூஜை அறைக்கு சென்று நீங்க வழிபடக்கூடிய தெய்வத்தின் முன்னால இந்த கோரோசனைய கொண்டு போய் வைக்க வேண்டும் என சொல்றாங்க. அதுக்கப்புறமா மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு வலது கை மோதிர விரலால அதை எடுத்து நீங்க விருப்பப்பட்ட கடவுளின் திருவுருவத்தை மனதுல கொண்டு வந்து கோரோசனையில அந்த திருவுருவம் உங்களுக்கு தெரிந்ததுக்கு அப்புறமா அதை நெற்றியில இட்டுக்கொள்ள வேண்டும் என சொல்றாங்க. இதுக்கப்புறமா நீங்க என்ன நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும் எனவும் சொல்றாங்க. உங்களுக்கு அதிக நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும் என சொல்லப்படுது. தோல்விகள், அவமானங்கள் உங்களை நெருங்காது என சொல்றாங்க. எதிலையும் வெற்றியோடு செயல்படக்கூடிய, சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தைரியத்தை இது கொடுக்கும் என சொல்றாங்க. இந்த கோரோசனை வீட்டில் இருந்தாலே சுபிட்சத்தை கொடுக்கும் என சொல்றாங்க. கோரோசனையோட வாசம் தெய்வத்திற்கு பிடித்த ஒரு மூலிகை வாசம் என சொல்லப்படுது. இதை நெற்றியில இட்டுக்கொள்வதால உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என சொல்றாங்க.